சாரி நீங்க கூட ஒரு வீடியோ போட்டிருந்தீங்கல்ல டண்டனக்கா டண்டனக்கான்னு அது அந்த மாதிரி தான் ஆடிட்டு இருக்குங்க. ஃபிளாஷ்பேக். சார் என்ன சார் பண்றீங்க சார்? வந்து உட்காருங்க சார். ஸ்டார்ட் ஆயிடுச்சு சார் இன்டர்வியூ. சார் ஒரு நிமிஷம் சார் ஒரு நிமிஷம் இருங்க. மாடு வாங்கலையாமா, அதுக்குள்ளேயும் எப்படா பால் எடுத்து பால்கோவா ரெடி பண்றங்கிற கதைக்கு ரேஞ்சில் பேசிட்டு இருக்கீங்க. திமுகக்காரங்கள அதான் வாயை நல்லா பேசுறதுக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்க. மாடே வாங்கலை, பால்கோவா திங்கிறதுக்கு ஆசைப்படுறோம். அதுக்கப்புறம் நீங்க உங்க ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் பாலுக்கு பதிலாக வேற என்னத்தை கொடுக்க போறீங்க? இது கெமிக்கல், நீங்க என்ன கொடுக்க போறீங்க? ஏன் திமிங்கலத்திட்டேந்து பாலை கறந்து எடுத்துட்டு வந்து கொடுப்போம். சீமான் அவங்களுடைய கட்சியில சாட்டை துரைமுருகன் பேச போய் அவரு ஏதோ ஒரு வார்த்தையை லூஸ் டாக் விட போய் உங்க ஆட்கள் எல்லாம் போயிட்டு காரை மறிச்சிட்டு கார் கண்ணாடியில உடைச்ச விஷயம் தெரியுமா தெரியாதா? யாரோ ஒரு செஞ்சாங்க அப்படிங்கிறதுக்கு உடனே தாவ கேட்கறன்னு இது மாதிரி குற்றம் சுமத்தாதீங்க. அது வந்து சாட்டை துறைமுகர்னே ஆள் வச்சு காரு கண்ணாடி அவர் கண்ணாடியை உடைச்சு அந்த மாதிரிலாம் நடந்த சம்பவம் புரியுதுங்களா? இதெல்லாம் தெரியுமா? எப்போ சிபிஐ போட்டு கண்டுபிடிச்சிங்க? எங்களுக்கும் சிபிஐக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குன்னு தெரியுமா தெரியாதா? சினிமாவில் இருக்கும்போது குத்தாட்டம் போட்டுக்கலாம், எந்த ஆட்டம் வேணால் போட்டுக்கலாம்யா. ஒரு அரசியல் தலைவனாக வந்ததுக்கு அப்புறம் இதெல்லாம் என்னது? இதெல்லாம் மக்கள் விரும்புவாங்களா? நீங்களாம் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க இதை தான் மக்கள் விரும்புகிறாங்க. உங்கள் குஞ்சுகள் வேணால் விரும்பலாம். எப்படி சொல்கிறது? பொம்பளை பிள்ளையா இருக்கீங்கன்னு பார்க்குறேன். அடிக்கடி நீங்கள் வந்து அண்டர்எஸ்டிமேட் பண்ணுறீங்க அந்த ரேஞ்சுக்கு. குஞ்சு புரியுதுங்களா? மரம் ஏவுறது, மரத்துக்கு மரம் தாவுறது, இது எல்லாமே எங்களுக்கு அதுவும் ஒரு பவர் தானே, தெரியும். ஸ்பைடர்மேன் மாதிரி இருக்கணும். அந்த மரத்து மேல ஏறாத, மரத்துல ஏறாத, இறங்கு. அவர் மனைவிக்கு ஓட்டு இருக்கா? அவர் குழந்தைகளுக்கு ஓட்டு இருக்கா? அவங்களாம் எந்த சிச்சுவேஷன்ல சேர்ந்தவங்க? ஃபாரின்ல. அவங்கலாம் அப்படி இருக்கிறதுனால தான் இன்னைக்கு மனைவி மக்களே தூரமா வச்சிருக்காரு. புரியுதா? யாராவது நாட்டுக்காக நாட்டு மக்களுக்காகவும் பொண்டாட்டி பிள்ளைய ஒதுக்கி வைப்பானா? காமராஜர் மாதிரி கல்யாணம் பண்ணாம இருக்கணும்னு நினைச்சவர் ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலை கல்யாணம் ஆனதுனால இன்னைக்கு ஒதுக்கி வச்சிருக்காரு. ஒரு வருஷத்திலே உங்களுக்கு அமௌண்ட்டா பார்த்தாவே இந்த தீபாவளி காசு பொங்கல் காசுலாம் சேர்த்தா கூட ஒரு 10,000 ரூபாய் கிடைக்கிறதே. இது ஒரு 10,000த்துக்கே இந்த முட்டு கொடுக்குறீங்களே. எங்க தலைவன் ஆட்சிக்கு வந்தாருன்னா ஒவ்வொருத்தனுக்கும் கோடிக்கணக்கில் கிடைக்கும். தலைவன் ஆயிட்டாரு, ஓகேவா? இப்ப நீங்க தலைவன் ஆயிட்டாருல்ல, முதலமைச்சர் ஆயிட்டாரு சொல்லுங்க. எப்படியே வச்சுக்கோங்க, முதலமைச்சர் ஆயிட்டாரு. ஜனநாயக படம் இந்த அரசியலுக்கு வந்ததுக்கு பிறகு தானே வந்தது. அதுல ட்ரைலர் போடுறாங்க, என்ன கத்தி எடுத்துக்கிட்டு என்ன கத்தி எடுத்து நக்குனாரு அப்படிங்கிறீங்களா? நக்குறப்ப சின்ன வயசு பையன் என்ன அதே மாதிரி கத்தி எடுத்து நக்க பாக்குறான், நக்கி நாக்க கட் பண்ணிட்டானா? நாங்க வந்து முடிவு பண்ணோம் முகமது ஜோசப் விஜய் நடிக்கும் அப்படின்னு போடுறதை விட முதலமைச்சர் ஜோசப் விஜய் நடிக்கும் அப்படின்னு நாங்க போடணும்னு ஆசைப்படுறோம். இப்ப தேனியில ஒரு சம்பவம் நடந்துச்சு, தெரியுமா உங்களுக்கு? சொல்லுங்க. சீமான் அவங்களுடைய கட்சியில சாட்டை துரைமுருகன் பேச போய் அவரு ஏதோ ஒரு வார்த்தையை லூஸ் டாக் விட போய் உங்க ஆட்கள் எல்லாம் போயிட்டு காரை மறிச்சிட்டு கார் கண்ணாடியில உடைச்ச விஷயம் தெரியுமா தெரியாதா? இது மாதிரி ஏகப்பட்ட இடத்துல இது மாதிரி யாரோ ஒரு செஞ்சாங்க அப்படிங்கிறதுக்கு உடனே தாவ கேட்கறன்னு இது மாதிரி குற்றம் சுமத்தாதீங்க. அது வந்து சாட்டை துறைமுகர்னே ஆள் வச்சு காரு கண்ணாடி அவர் கண்ணாடியை உடைச்சு அந்த மாதிரிலாம் நடந்த சம்பவங்கள் புரியுதுங்களா? இதெல்லாம் தெரியுமா? எப்போ சிபிஐ போட்டு கண்டுபிடிச்சிங்க? சிபிஐ தெரியுமா? சிபிஐக்கு நமக்கும் தேனி போலீஸார் தான் அதை வந்து சரிப்பா இந்த மாதிரிலாம் பண்ணிக்காதீங்கன்னு சொல்லி பஞ்சாயத்து பண்ணி விலைக்கு விட்டு அனுப்பிச்சி விட்டாங்க. அதுக்கிடையில எப்படி இதெல்லாம் கண்டுபிடிச்சிங்க நீங்க? எங்களுக்கும் சிபிஐக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குன்னு தெரியுமா தெரியாதா? அதனால தான் கண்ணாடி போட்டுகிட்டே இருக்கீங்களோ? ஒரு கெத்தா அப்படியே சிபிஐக்கு எனக்கு கனெக்ஷன் இருக்குன்னு காமிக்கிறதுக்கு. கொஞ்சம் கண்ணாடி தான் அவங்களே சார், நாங்களும் உங்களை முழுசாக அப்படி அழகாக இருக்கீங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு பார்க்குறேன். நான் வந்ததுலேருந்து பார்க்குறேன் கண்ணாடி போட்டுக்கிட்டே இருக்கீங்க. இது கூட உங்கள் தலைவர் சொன்னாரா? ஒரு விஷயம், எங்கள் தலைவர் கண்ணாடி போடக்கூடாதுன்னு தான் சொன்னார். ஆனால் போடுறதுக்கு பர்மிஷன் கொடுத்தாரு தெரியுமா? அதை கேட்டிங்களா? வேல்முருகன் ஒரு பாடகர் கண்ணாடி அவுர்றா அப்படின்னாங்க. ஆனால் தலைவர் வந்து கண்ணாடி போடுங்க அப்படின்னாரு. அவர் சொல்லியிருக்கிறதுனால தான் போட்டிருக்கோம். அதை குத்தாட்டம்லாம் போட்டாங்களே. குத்தாட்டம் போட்டாங்க? ஆமாம், ஒரு அரசியல் தலைவர் சினிமாவில் இருக்கும்போது குத்தாட்டம் போட்டுக்கலாம், எந்த ஆட்டம் வேணால் போட்டுக்கலாம்யா.
ஒரு அரசியல் தலைவனா வந்ததுக்கு அப்புறம் இதெல்லாம் என்னது, இதெல்லாம் மக்கள் விரும்புவாங்களா? நீங்களாம் நினைச்சிட்டு இருக்கீங்க இதை தான் மக்கள் விரும்புறாங்க. உங்க குஞ்சுகள் வேணா விரும்பலாம், மக்கள் விரும்ப மாட்டாங்க. நான் வந்து என்னத்தை சொல்கிறதுன்னு தெரில. நீங்கள் அடிக்கடி வந்து நீங்கள் வந்து அதாவது எப்படி சொல்கிறது, பொம்பளை பிள்ளையா இருக்கீங்கன்னு பார்க்குறேன். இல்லைன்னா நான் வந்து என்ன அடிக்கடி நீங்கள் வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறீங்க அந்த ரேஞ்சுக்கு. குஞ்சு குஞ்சு குஞ்சுன்னு புரியுதுங்களா? வேணாம். அவங்கெல்லாம் பார்த்துருக்கீங்களா? நீங்களாம் தீயா நிற்பாங்க. ஆமாம். மற்றவங்கெல்லாம் இங்கே மற்ற கட்சியில எல்லாம் முட்டி செத்த பேரெல்லாம் இருக்காங்க. நீங்க பாத்தீங்க, நீங்க பாத்தீங்க முட்டி செத்து காலு செத்து கை செத்துறதெல்லாம் நீங்க பாத்தீங்க. ஆமாம். சீரியஸா எங்களோட ஃபாஸ்ட்னஸ் அவங்கள்ட்ட இருக்குமா? பார்த்துருக்கீங்களா? தெரியும், நல்லாவே தெரியும். ஒரு திட்டத்தை மரத்துக்கு மரம் ஏவுறது, மரத்துக்கு மரம் தாவுறது, இது எல்லாமே எங்களுக்கு அதுவும் ஒரு பவர் தானே, தெரியும். ஸ்பைடர்மேன் மாதிரி இருக்கணும். அதுதான் தெரியுமே, ஸ்பைடர்மேன் என்ன, சூப்பர்மேன் மாதிரி இருக்கணும். புரியுதுங்களா? இவங்கெல்லாம் வந்து மற்ற கட்சிக்காரங்கெல்லாம் இருக்கிறது மாதிரி நீங்கள் வந்து அதை மைண்டில் வச்சுக்கிட்டு இங்கே பேசிகிட்டு இருக்கீங்க. சீரியஸாக நீங்கள் முதல்ல வந்து பொறுமையாக என்னங்கிறத பாருங்களேன் உட்காந்து. இப்போ சொல்லுங்கள், என்ன வேணும் உங்களுக்கு? உங்க தலைவன் அரசியலுக்கு வந்தா என்னத்தை செய்ய காத்திருக்காரு? நீங்க இவ்வளோ பில்டப் பண்ணி பேசுறதுக்கு என்னத்தான் அப்படி செஞ்சிட்டீங்க? இப்ப வரைக்கும் என்ன செஞ்சீங்க, இனிமேலுக்கு என்ன செய்ய போறீங்க? ரைட்டு. நீங்கள் கேட்குற அரசியலுக்கு வந்து என்னத்தை உங்களுக்கு செய்வார் அப்படின்னு என்ன செய்யணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? உங்களுக்கு என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க? என் தலைவன் உங்களுக்கு என்ன செய்யணும் சொல்லுங்கள், நான் செய்ய சொல்கிறேன். உங்களுக்கு என்ன வேணும்? செங்கோட்டையன் வந்தாரா? செங்கோட்டையனை விட்டுருங்க, தலைவர் உங்களுக்கு என்ன செய்யணும்? தலைவர் என்ன செய்யணும்னா, நாங்க எதிர்பார்க்கறது எல்லாமே வந்து எல்லாமே கிடைச்சிருக்கு. இந்த ஆட்சியிலேயே எங்களுக்கு கிடைச்சிருக்கே. நாங்க இனிமேல் மாற்றத்தை நாங்க ஒண்ணு எதுவும் எதிர்பார்க்கல. நீங்க அந்த கட்சிக்காரனா இருக்கிறதுனால உங்களுக்கு கிடைச்சிருக்கு. இல்லங்க, மக்கள் மத்தியில இருந்து தாங்க நான் பேசுறேன். நான் ஒரு ஜேர்னலிஸ்ட்டுங்க. நான் ஏன் வந்து அந்த கட்சிக்கு இந்த கட்சிக்குன்னு பேசணும்? தேவையில்லை. நான் மக்கள் என்ன விரும்புறாங்களோ அதைத்தான் நான் நியாயமா பேசிட்டு இருக்கேன். மகளிருக்கான என்ன இது நலத்திட்டங்கள் இருக்கட்டும், ஆண்களுக்கு, பசங்களுக்கு, பள்ளிக்கூட மாணவர்களுக்கு, எல்லாருக்குமே யாராருக்கு வயசானவங்கள இருந்து சாக போறவங்க வரைக்கும் யாராருக்கு என்னென்ன நலத்திட்டங்கள் வேணுமோ அத்தனையும் இங்க கிடைக்கும் போது நான் ஏன் மாற்றத்தை எதிர்பார்க்கணும்? இப்ப சொல்லுங்க. மக்கள், அந்த நாடு, இந்த நாட்டு மக்களும் எந்த அளவுக்கு நாசமாக போய் கிடக்குறாங்க பார்த்தீங்களா? ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தலான்னு ஒரு மன்னன் உருவாகிறப்ப இப்படி வந்து எப்பா முடியல, விஜய் வந்து பேசாமல் அரசியலுக்கு வராமே இருந்திருக்கலாம்ல. நீங்கள்லாம் இருக்கிற இதை பார்த்தா அப்படியே ஊறி போய் கிடக்குறீங்க. சீரியஸாக உங்களெல்லாம் திருத்தவே முடியாது. ஒரு மாற்றத்துக்கான மன்னன் வர்றான் அப்படிங்கிறேன். அது இல்லை நாங்களாம் நல்லா தான் இருக்கிறோம். பார்க்குறீங்கள, பேப்பர் எடுத்து பார்க்குறீங்களே, பஸ்ஸு தானே, இலவச பஸ்ஸு தானே, நல்ல பஸ்ஸாக ஓடுது. உட்காந்தா மூட்டை பூச்சி கடிக்கலை, ஆணி குத்தலை. எந்த மாதிரி பஸ்ஸு? 40 வருஷமா அதே பஸ்ஸு தான் ஓடிட்டுருக்கு. ஒரு புது பஸ்ஸாக கொடுக்குறாங்களா? நீங்கள் பார்த்தீங்க, நீங்கள் போய் பார்த்துட்டு வந்தீங்களா? நீங்கள் வெளியூருக்குலாம் போயிருக்கீங்களா ஏறி உட்காந்து? நான் தான் வந்தோடனே சொன்னேன். எனக்கு எந்தலமா வந்தீங்கன்னு கேட்டீங்க. இலவச பஸ்ஸில். நான் சென்னையில் ஓடுற பஸ்ஸை கேட்கல. நான் எந்த ஊருக்கா இருந்தாலும் பஸ்ஸில் தான் போவேன். ஒவ்வொரு பஸ்ஸும் அவ்வளோ அருமையாக போட்டுட்டு இருக்கிறாங்க. இப்போ கூட பாருங்க, மெட்ராஸை சுற்றி பார்க்கறதுக்கு 50 ரூபா டிக்கெட் இருந்தால் போதும். இந்த சலுகையெல்லாம் எங்கே இருக்குது? டபுள் டெக்கர் பஸ்ஸு இதெல்லாம் எந்த ஆட்சியில் வந்தது பார்த்தீங்களா? நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிட்டோன்னு. அதாவது கேட்டதுக்காக நான் சொல்றேன். திரும்ப திரும்ப நான் கேட்கறது மறுபடியும் கேட்குறேன். ஆமாம், இது வந்து நான் சொல்கிறேன் இன்னைக்கு, இது வந்து ஒரு திருட்டு திராவிட கூட்டம். உண்மையிலேயே எல்லாம் மக்களுக்கு செய்கிறோம்னு சேர்த்து வச்சுருக்காங்க, தெரியுமா? சேர்த்து வச்சதுனால தான் இப்போ இவ்வளோ நலத்திட்டங்களையும் செஞ்சு எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. படிகாரக்கல்லே காணாம போயிருக்குங்க. இப்போ போய் கடையில் நார்மலாக படிகாரக்கல் கேட்டால் கிடைக்க மாட்டேங்குது, தெரியுமா? இப்போ உங்கள் தலைவன் வந்து இப்போ அதை கண்டுபிடிச்சி கொடுக்க போகிறாரா? ஆமாம், இவங்க தானே பதுக்கி வச்சுருக்காங்க. படிகாரக்கல் ரொம்ப நாளாக வச்சு பாதுகாத்துட்டோம்னா வைரமாக மாறிடுமா. எல்லாரும் எடுத்து பதுக்கி வச்சுருக்கானுங்க. அதெல்லாம் எப்போ கண்டுபிடிக்கிறது? யார் கண்டுபிடிக்கிறது? நீங்கள் தான் வந்து கண்டுபிடிக்க போகிறீங்க. ஆமாம், லிஸ்ட் போட்டீங்க எல்லாம். ஆமாம், அக்கு வேற ஆணி வேற. திமுக காரங்கன்னு கிடையாது, ஏடிஎம்கே காரன். ஏன் நாம் தமிழர் வரைக்கும் பதுக்கி வச்சுருக்காங்க. ஆமாம், யாரும் பதுக்காமலாம் இல்லை, எல்லாம் கண்டுபிடிக்கிறது மட்டும்தான். ஆட்சிக்கு நாங்கள் வர்றதுக்கு எதுக்காக பயப்படுறாங்க?
எல்லாரும் பயந்து நடுங்கிட்டு இருக்காங்க தெரியுமா? விஜய் வந்தா நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு. எல்லாம் ஃபாரின்ல பணம் சேர்த்து வச்சிருக்காங்களே, எவனும் அந்த பணத்தை போய் எடுக்க முடியாது. எல்லாரோட பாஸ்போர்ட்டையும் நாங்கள் வாங்கி வச்சுப்போம். இப்போ உங்க தலைவன் வந்து ஃபாரின்ல சேர்த்து வைக்கவே இல்லை. அவர் மனைவிக்கு ஓட்டு இருக்கா? ஒரு அவர் விஷயம் குழந்தைகளுக்கு ஓட்டு இருக்கா? அவங்களாம் எந்த சிட்டிசன்ல சேர்ந்தவங்க? ஃபாரின்ல. அவங்கெல்லாம் அப்படி இருக்கிறதுனால தான் இன்னைக்கு மனைவி மக்களே தூரமா வச்சிருக்காரு. புரியுதா? ஆமா, இங்க யாராவது நாட்டுக்காக நாட்டு மக்களுக்காகவும் பொண்டாட்டி பிள்ளைய ஒதுக்கி வைப்பானா? சொல்லுங்க. வந்து காமராஜர் மாதிரி கல்யாணம் பண்ணாம இருக்கணும்னு நினைச்சவர் ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலை கல்யாணம் ஆனதுனால இன்னைக்கு ஒதுக்கி வச்சிருக்காரு. உங்களுக்கு தலைவனோட உண்மை சொரூபம் உங்களுக்கு தெரியல. அதனால தான் அவரோட வரலாறை போய் பாருங்க. பின்னால எல்லாம் உடனே வந்து மாமியாருக்கு சோப்பு போட்ட விஷயம் தான் உங்களுக்கு தெரியும். உள்ளார ஒரு மனுஷனோட பக்கத்துல இருந்து டிராவல் பண்ணி பாருங்க. எவ்வளவு நன்மையான விஷயம் அவர் நடத்தி வச்சிருக்காருன்னு தெரியும். எவ்வளவு பேருக்கு என்னென்ன செஞ்சிருக்காரு தெரியுமா? பட்டியலிடுங்க பார்க்கலாம். என்ன அப்படி என்ன செஞ்சிட்டாரு? ஒரு விஷயம், 26 ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் மக்களுக்கு செய்யறத பார்த்து நீங்க மிரண்டு போய் நிற்பீங்க. இப்படியெல்லாம் செஞ்சிருக்காரா அப்படின்னு. இது எது நம்ம பணத்தை வாங்கி நம்மளுக்கே கொடுக்குற ஆட்சிக்கே இவ்வளவு நீங்க சப்பக்கட்டு கட்டுறீங்க, முட்டு கொடுக்குறீங்க. ஆமா, தன்னோட சொந்த காசை இறைச்சி விட போற கண்டிஷன்ல இருக்கும். இவ்வளவு நாள் இறைக்கல, இனிமேல் தான் இறைக்க போறாரு. இவ்வளவு நாள் இறைக்கலையா? என்னங்க இது? எங்க இவங்க அடித்தட்டுல இருந்து வந்த ஆளு கிடையாதுங்க உங்க தலைவர். பல கோடிக்கு சொந்தக்காரருங்க. அவர் நினைச்சாருன்னா இன்னும் எவ்வளவு பேரை வந்து வாழ வச்சிருக்கலாங்க. அரசியல் என்னங்க அது? பிளாட்ஃபார்ம்ல இருக்கிறவன் நமக்கு கொடுப்பானா? பல கோடி வச்சிருக்கோம் நமக்கு கொடுப்பானா? யாரு கொடுப்பா? பல கோடி வச்சிருக்கோம் தானே கொடுப்பான். அடித்தட்டுங்கிறீங்க. அவங்க அப்பா டைரக்டர். அவர் பல படம் நடிச்சு பல கோடிக்கு மேல வச்சிருக்காரு. என்ன ஆல ஒரு பைசா செலவழிக்கல. ஒரு பைசா செலவழிக்கலன்னு உங்களுக்கு எப்படி சொல்றீங்க? நீங்க சொல்றீங்க அப்படி. இல்லங்க, செலவே இல்லன்னா சொல்லாதீங்க. எல்லாமே தொண்டர்கள், உங்கள மாதிரி இருக்கக்கூடிய தொண்டர்கள் தான் செலவு பண்ணிட்டு இருக்காங்க. அச்சல என் வீட்டு பக்கத்துலயே எல்லாமே நான் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு தான் நான் உங்ககிட்ட எல்லாத்தையும் கேள்வி கேட்டுட்டு இருக்கேன். அதெல்லாம் எதுக்காக? ஒரு விஷயம், நம்ம கூட வந்து ஒருத்தன் ஜாயின் பண்றான்னா நாளைக்கு அவன் மக்கள் பணத்தை அடிச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக அவன் பணத்தை முதல்ல செலவு பண்றானா அப்படின்னு செலவு பண்ண வச்சு வேடிக்கை பார்க்குறோம். புரியுதுங்களா? நாங்கள் ஒன்றும் அவனை ஏமாற்ற ஒன்றும் அவனை செலவு பண்ண வைக்கணுங்கிறது கிடையாது. அவனோட ஸ்டஃப் எவ்வளோ இருக்குன்னு டெஸ்ட் பண்ணுறோம். மக்கள் சேவைங்கிறது மகத்தான சேவை. அதை கரெக்டாக செய்கிறானுங்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து பார்த்துக்கணும். நான் தான் கேட்குறேன், டெஸ்ட் பண்ணுறதுக்குன்னு இது பிளட் டெஸ்ட்டா இல்லை யூரின் டெஸ்ட்டா? மக்களுடைய நிலைமைங்க, மக்களுடைய இந்த பிளட் டெஸ்ட்டும் யூரின் டெஸ்ட்டும் இருந்தால் தான் என்ன நோய் இருக்குன்னு தெரியும். புரியுதுங்களா? அதனால ஒருத்தனை டெஸ்ட் பண்ணுறது தான் ரொம்ப முக்கியம். சேட்டுங்க வீட்டில எல்லாம் வேலை பார்த்துருக்கீங்களா? வேணுக்குன்னே காசை வெளியில் வைப்பாங்க. எதுக்காக? காசு எடுத்துகிட்டு போகிறானா இல்லை வச்சிருக்கானான்னு. எடுத்தா தப்பு தானே? உண்டா இல்லையா? டெஸ்ட்டுங்கிறது எல்லா இடத்துலையும் பார்க்கணும். அந்த டெஸ்ட் பண்ணாமல் இருக்கிறதுனால தான் இன்னைக்கு நாட்டு மக்களும் இப்படி இந்த நிலைமைக்கு காரணம். எந்த ஆட்சியாவது ஓட்டு போறதுக்கு முன்னால இவனுக்கு இந்த தகுதி இருக்கான்னு மக்கள் டெஸ்ட் பண்ணியிருக்காங்களா? உங்க தலைவர் பண்ணியிருக்காரு. பண்ண வைப்போம். புரியுதுங்களா? இந்த மாதிரி அதான் கரூர்ல இத்தனை பேர் இறந்து போனாங்கல்ல. ஸ்டாம்பீடுன்னு ஒரு விஷயம். ஸ்டாம்பீடு அப்படிங்கிற எது கூட்ட நெரிசலில் இறந்து போவாருங்கிறது இது வரைக்கும் தமிழக வரலாற்றில் அதை பற்றின நியூஸ் எவனுக்காவது தெரிஞ்சிருக்குமா? இப்படியெல்லாம் நடந்தா இப்படியெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறது தெரியப்படுத்துறது யாரு? ஓ, ஆரம்பத்துல எங்க தலைவனோட வரலாறை போய் திருப்பி பாருங்க அப்படின்னு சொன்னது அப்ப இந்த வரலாறு தானா? அப்புறம் எந்த வரலாறு? சுனாமின்னு ஒரு வர்றதுக்கு முன்னால எவனுக்குமே சுனாமியை தெரியாது. புரியுதுங்களா? சரி. வந்ததுக்கு அப்புறம் சுனாமி வந்தா செத்து போகணும் எல்லாருக்கும் தெரிஞ்சது இல்ல. அது மாதிரி கூட்ட நெரிசல்லையும் சாவானுங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இதெல்லாம் மக்களுக்கு அடிப்படையிலேருந்து கற்றுக் கொடுத்துட்டு வரணுங்க. கூட்டமெல்லாம் அதிகம் சேரக்கூடாது. இப்போ கூடுறாங்களா? கூடுறாங்க, நல்லாவே கூடுறாங்க. ஆனாலும் நீங்க அரசியலுக்கு வர்றதுக்கு 2026 தேர்தல் வர்றதுக்குள்ளேயும் பல லட்சம் பேர் உயிரை வாங்கிடுவீங்க போலயே. அதான் முதல் மாநாட்டிலேயே நீங்க பேசுறதுலேருந்தே தெரியுதுங்க. நீங்க பேசுறதுலேருந்தே உங்களை மாதிரி ஆட்கள் தான் ஐடியா கொடுக்கறதுனால தான் இவங்க ஒரு கட்சியில ஒரு அரசாங்கம் வந்து ஆம்புலன்ஸை வாங்கி அதிகமாக நிப்பாட்டணும். இப்போ என்ன தெரியுமா வாங்கி வச்சிருக்கானுங்களா? அமர ஊர்தியை வாங்கி அதிகமாக நிப்பாட்டி இருக்காங்களா?
தேர்தலுக்கு முன்னாலேயே நிறையா போட்டுருவாங்க உங்களுக்கு இந்த தாவேக கட்சிக்காரனுங்க அப்படின்னு. புரியுதுங்களா? கொரோனாவுக்கு வாங்கினாங்கல்ல, அதுக்கப்புறம் இப்போ தான் வாங்குறானுங்களாம். அந்த ரேஞ்சில் எங்களை எந்த அளவுக்கு கீழ்த்தரமாக நினச்சிட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா? நீங்கள் கார் கண்ணாடி உடைப்பீங்க, என்ன மக்கள் கூட்டத்தில் வந்துட்டு பாட்டில்லாம் விட்டு பேசுவீங்க, தூக்கி விட்டு வீசுவீங்க, பாட்டிலுக்கு 10 ரூபான்னு கூட பாட்டு பாடி விற்குவீங்க, எல்லா அட்டுழியமும் பண்ணிக்குவீங்க. கேட்டால் நாங்கள் வந்து யூரின் டெஸ்ட் பிளட் டெஸ்ட் எடுக்கிற மாதிரி ஒரு டெஸ்ட் பண்ணுறோன்னு ஒரு டெஸ்ட்டை வைக்கிறீங்க. எப்படி இது? ஒரு விஷயம், நம்ம வீட்டுக்குள்ளார ஒருத்தன் வர்றான் அப்படின்னா அவன் திருடனாங்கிறத தெரிஞ்சுக்கணும். தெரியாமல் இருந்தோம்னா நஷ்டம் நமக்கு தான். புரியுதுங்களா? இங்கே வந்து எங்கள் தலைவர் வந்திருக்கிறதே எதுக்காக தெரியுமா? மற்ற கட்சிக்காரனுங்களாம் வந்து மற்ற மாநிலத்து நபர்களை உள்ளார கொண்டு வந்து வச்சு தமிழ்நாடை இந்திய மாநிலமாக மாற்றிட்டு இருக்காங்க. தமிழ்நாடுங்கிற பேரையே மாற்றி அமைக்க போகிறானுங்களாம். அந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்கு சம்பவம். இதெல்லாம் சரி செய்யணும்னா யார்? தமிழ்நாட்டில் தமிழன் தான் இருக்கணும் அப்படிங்கிற உணர்வோடு வந்திருக்கிறது சீமான் கிடையாது, எங்கள் தலைவர். ஒரு பக்கம் பிஜேபி இந்திய திணிக்கணும் மும்மொழி கொள்கைன்னு சொல்லி போராட்டத்தில் உள்ளே வந்துகிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நான் தான் தமிழன்னும் பல பேர் பல விதமாக பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ உங்கள் தலைவன் புதுசாக ஒரு முயற்சியாக எடுத்திருக்காரா? புது முயற்சி இல்லை, இதுதான் பழைய முயற்சியிலேருந்தே இருக்கிறது. இதை மற்றவங்க தெரிஞ்சுக்கிட்டு தன்னு தான் சொல்லிகிட்டு இருக்காங்க. எல்லாத்தோட ஒரு கொள்கை அறிக்கை எல்லாமே எங்கே தான் ஃபஸ்ட்டு. நாங்கள் தான் சொன்னதை மற்றவங்க எடுத்து சொல்லிகிட்டு இருக்கானுங்க. ஆனால் இவங்க எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா மற்றதை நாங்கள் காப்பி அடிக்கிறோம் அப்படின்னு. எங்கள் படத்தை பார்த்து எல்லாமே செய்கிறாங்க. ஆமாம், 33 வருஷமாக நாங்கள் போட்டு விதைச்ச விதையை மற்ற கட்சிக்காரங்க அறுவடை பண்ணிகிட்டு இருக்காங்க. எங்களோட பாடத்தை எங்களுக்கே நடத்துகிறாங்க தான் எங்களுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. அப்போ நீங்கள் தான் வந்து தமிழ்நாட்டில் வந்து விதை போட்டு அது வளர்ந்து செடியாகி மரமாகி இப்போ காய்க்கக்கூடிய நிலையில் வந்துருக்குது அப்படின்னு சொல்கிற மாதிரிலாம் இருக்குது. உண்மையான திமுக தொண்டன், உண்மையான அதிமுக தொண்டன் இவங்க எல்லாம் வயசாகி செத்தே போயிட்டாங்க. புரியுதுங்களா? இப்போக்கி இருக்கிறது எங்கள் தாவேகா தொண்டனுக்கு தான் இருக்கிறது. அப்படி இருக்கிறப்ப எங்களோட வெற்றி பெற்றதுக்கப்புறம் நீங்கள் பார்ப்பீங்க, ஓ இப்படிப்பட்ட ஆட்சியை நம்ம மிஸ் பண்ணிட்டோமே, இந்த விஜய் வந்து இன்னும் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னால் வந்திருக்கலாமே, இப்போ வந்துட்டாரு அப்படின்னு அவ்வளோ வருத்தப்படுவீங்க. அதனால தான் புதுசாக இணைஞ்சிருக்கிற செங்கோட்டையன் அவர்கள் சொல்லியிருக்காங்களா 43% ஓட்டில் வந்து நாங்கள் வெற்றி பெற்றுவோம். 43 இல்லை, 98% நாங்க தான். காமெடி பண்ணலாங்க. காமெடி இல்ல. சரி பரவாயில்ல, உங்களுடைய கனவு தானே, நீங்க எத்தனை வேணா சொல்லிக்கோங்க. கனவு சொல்றோமா? ஆமாங்க, இதுல என்ன உல்டாப்பா சொல்லிக்கிறதானே, நம்மளா வாய்க்கு வந்ததை சொல்லிக்கிறது தானே. அது எத்தனை வேணா நீங்க சொல்லிக்கோங்க. இதுல என்ன யாருக்கு மாற்று கருத்து இல்லை, எனக்குமே மாற்று கருத்து இல்லை. 43 100க்கு 100 கூட சொல்லிக்கோங்க. உண்மை சொன்னா ஒத்துக்க மாட்டாங்க. புரியுதுங்களா? உண்மை நடக்கிறப்ப தான் உங்களுக்கு தெரியும். ஓ ஐயோ ஏங்க ஒன்றுமே புரியல. அதாவது பஸ்ஸில் ஒரு 3 ரூபா டிக்கெட்டு இலவசமாக கொடுக்குறாங்க, 100 நாள் வேலையில் ஒரு 150 ரூபா இலவசமாக கொடுக்குறாங்க, மாதம் ஒரு 1000 ரூபா கொடுக்குறாங்க. அப்புறம் மிஞ்சி போச்சுன்னா அப்படி இப்படிமா சேர்த்தா ஒரு வருஷத்துலேயே உங்களுக்கு அமௌண்ட்டாக பார்த்தாவே இந்த தீபாவளி காசு பொங்கல் காசுலாம் சேர்த்தா கூட ஒரு 10,000 ரூபா கிடைக்கிறதே இது. ஒரு 10,000த்துக்கே இந்த முட்டு கொடுக்குறீங்களே. எங்கள் தலைவன் ஆட்சிக்கு வந்தாருன்னா ஒவ்வொருத்தனுக்கும் கோடிக்கணக்கில் கிடைக்கும். கோடி, தெருக்கோடி. தெருக்கோடியா? அப்படிதாங்க கிடைக்கும். இப்பவே மக்கள் அல்லாடுபட்டு கிடக்குறாங்க. உங்க தொண்டர்கள் எந்த நாலேஜில் இருக்காங்க, யாருக்கு என்னென்ன பொறுப்பு கொடுக்க போறாங்க? தலைவனே வந்துட்டு ஒழுங்கான ஒரு முறையில வந்து இன்னும் வந்து ஒழுங்குபடுத்தலை. அப்படி இருக்கும் பட்சத்துல கோடியில குடுக்குறேன்னு எதை வச்சு சொல்றீங்க? சும்மா வந்து இந்த செங்கோட்டையன் அவங்க சொன்ன மாதிரி 43% வாக்கு வித்தியாசத்துல நாங்க வெற்றி பெறுவோம்னு சொல்ற மாதிரி உல்டாப்பு விட்டுக்கிட்டு இருக்கீங்களா? உல்டாப்பு கதையெல்லாம் எதுக்கு இங்க பேசிட்டு இருக்கீங்கன்னா என்ன நடைமுறையோ அதை பேசுங்க. நடைமுறை உங்களுக்கு தெரியாம பேசுறீங்க. எத்தனை ஆயிரம் கோடி சுவிஸ் பேங்க்ல வச்சிருக்காங்கல்ல, அடிச்சு கொண்டு போய் வச்சிருக்கானுங்கல்ல. எங்க தலைவர் வந்தாருன்னா அப்படி அடிச்சு கொண்டு போய் வைப்பாரா? அப்படி இருக்கிறப்ப ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கோடி கொடுத்தா அவன் நாட்டில் ஏழைங்கிறே இருக்கக்கூடாதுங்கிறத நான் சொல்லிட்டு இருக்கேங்க. ஆமாம், இவங்க ஆட்சியில் தான் பணக்காரங்க வாழ்கிறாங்க, ஏழைகள்லாம் அவ்வளோ கஷ்டப்படுறாங்க. நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம்னா எல்லாரும் பணக்காரன் ஆயிடுவோம்.
பணக்காரன் ஆயிருவீங்க. எல்லாருக்கும் வந்து BMW கார் வாங்கி கொடுத்துருவீங்க. சொல்லியிருக்காருல, கார் கொடுப்போம், பைக்கு கொடுப்போம், வீடு கொடுப்போம், எல்லாமே சொல்லிக்கிறது தானே. சொல்லிக்கிறதுனா ஹலோ நம்பணும், முதல்ல நம்பணும். நாங்க நம்புறோம் எங்க தலைவர் எல்லாமே செய்வார்னு. நீங்க நம்புவீங்க, மக்கள் நம்புவாங்களா? போயஸ் கார்டனில் உங்களால இடம் வாங்கி கொடுக்க முடியுமா? ஒரு ஏழைக்கு போட் கிளப்ல உங்களால ஒரு இடம் வாங்கி கொடுக்க முடியுமா? போட் கிளப்ல ஒரு போட் வாங்கி கொடுக்க முடியுமா ஒரு ஏழைக்கு? எங்க தலைவர் செய்வார். இவ்வளவு நாள் செஞ்சிட்டாரு. ஆ? இவ்வளவு நாள் செஞ்சிட்டாரு. இவ்வளவு நாள் செஞ்சிட்டாரா? ஒரு தொண்டனுக்காவது ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஏதாவது ஒன்று வாங்கி கொடுத்தேன் அப்படின்னு ஒரு லிஸ்ட்டை சொல்லட்டும். செஞ்சாரா? ஒரு ஆட்டோ வாங்கி கொடுத்துருக்காரா? என்ன கடைசியில் பார்த்தா டீ வாங்கி கொடுத்தா ஓட்டு போடுவோம் அப்படிங்கிற கணிச்சியில், அதாவது ரொம்ப கேவலப்படுத்தாதீங்க, புரியுதுங்களா? டீ வாங்கி கொடுத்தாரா அப்படிங்கிற கணிச்சியில் கேட்பீங்க உங்களுக்கு. வேணாங்க, ரொம்ப 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 கேவலமாக ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த எண்ணத்தை முதல்ல மாற்றுங்க. ஆமாம், நீங்கள் நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கங்க. இப்போ வந்து நீங்கள் மனசளவில் தான் சந்தோஷமாக இருக்கிறீங்க. ஒரு சந்தோஷம் உண்மையிலேயே உங்களுக்கு கிடைக்க போகுதுன்னா தாவேக்கு ஆட்சி அமைச்சு அது எங்கள் தலைவர் முதலமைச்சராக இருக்கிறப்ப பார்ப்பீங்க. மனசளவுல சந்தோஷமா இருக்கிறோம், என்ன உண்மையாவே சந்தோஷமா இருக்கிறோம் அப்படின்னா அதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா, நம்ம கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்போது நீங்க சொல்றீங்க 3 ரூபா டிக்கெட்டுன்னு. எந்த காலத்துல இருக்கீங்க? 3 ரூபா டிக்கெட் பஸ் டிக்கெட்டா? 3 ரூபாய்க்கு எந்த காலத்துலங்க டிக்கெட்டு? என்ன 70ல? இப்போ அப்பயே தெரிஞ்சுது நீங்க கண்ணாடி போட்டிருக்கும் போது இதெல்லாம் போட்டிருக்கும் போது வயசாயிடுச்சு. அப்ப அந்த காலத்து ஆளுன்னு தான் நினைச்சேன். அது கரெக்டா ஆயிடுச்சு. 3 ரூபாய்க்கு இப்ப எந்த காலத்துலங்க இருக்கீங்க? பஸ் டிக்கெட் 3 ரூபா டிக்கெட் உங்களுக்கு இப்ப இலவசமா கொடுக்குறாங்களா? நான் அங்கேருந்து வர்றதுக்கு எவ்வளவு தெரியுமா? 50 ரூபா பஸ் டிக்கெட்டுக்கு மட்டுமே. அந்த 50 ரூபா போறதுக்கு வரதுக்கு 50 ரூபா, 100 ரூபாய். 100 ரூபாய் எனக்கு இன்னைக்கு ஃப்ரீ. பாத்தீங்களா எவ்வளவு இலவசமா கொடுத்து நடத்துறோம்னு சொல்லிட்டு இதுலயே 50 ரூபா அப்படிங்கறதெல்லாம் எவ்வளவு ஏத்திருக்காங்க பாருங்க. ஆம்பளைங்க அல்லாடி போய் கண்ணீர் விட்டு கதறாங்க, தெரியுதா? 3 ரூபா டிக்கெட்டை 50 ரூபாய்க்கு விற்கிறாங்கன்னா ஒரு ஆம்பளையோட கண்ணீர் தெரிஞ்சுக்காம இந்த திமுக காரனோட சதி எந்த அளவுக்கு பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாம் பொம்பளைங்களுக்கு தாங்க சாதகம் பண்றாங்க, ஆம்பளைங்களை அப்போன்னு விடுறாங்க. புரியுதுங்களா? அப்படி இருக்கக்கூடாது. எல்லாரும் சமமா நடத்தணும், எல்லாருக்கும் சமமா கொடுக்கணும். ஆண் பெண் பேதம் பார்க்கக்கூடாது. புரியுதுங்களா? இவங்க வந்து பயங்கரமாக இருக்காங்க. உங்களை வச்சு பார்க்குறப்ப தெரியுது எந்த அளவுக்கு மோசமான ஒரு பெண்களுக்கு எல்லாத்தையும் செஞ்சு வச்சு மயக்கி வச்சிருக்காங்க. மயங்கி கிடக்குறீங்க. ஆமாம், உங்கள் தலைவர் பின்னாடி யாருமே மயங்கி போகலை. இப்போ நாங்கள் தான் வந்து இப்போ மயங்கி கிடக்குறோம். எங்கள் தலைவர் பின்னால் யார் மயங்கி இருக்கா? நீங்கள் தெரியுதே, அப்படியே அப்பட்டமா தெரியுதே. எல்லாரும் நண்டு சுண்டெல்லாம் பின்னாடி போயிட்டு என்ன அட்டகாசம், என்ன அவங்களை பத்தி என்ன தெரியும்? இப்ப இருக்கிற நாளைய சமுதாயத்தை நிர்மாணிக்க போற ஜாம்பவான்கள். புரியுதுங்களா? அவங்கெல்லாம் யாரு? வேணாங்க, நாங்கெல்லாம் வந்து ஆட்சிக்கு வந்தோம் அப்படின்னா அத்தனை பேரும் இருக்கிற அத்தனை சொல்லுங்க. தலைவன் ஆயிட்டாரு, ஓகேவா? இப்ப நீங்க தலைவன் ஆயிட்டாருல்ல, முதலமைச்சர் ஆயிட்டாரு சொல்லுங்க. எப்படியே வச்சுக்கங்க, முதலமைச்சர் ஆயிட்டாரு. சரி, உல்டாப் கதை தானே. எப்படியே உங்களோட மனசு திருப்திக்கு ஏதோ நீங்க ஒரு பேரை வச்சுக்கோங்க, முதலமைச்சர் ஆயிட்டாருன்னு சொல்லுங்க. ஜனநாயக படம் இந்த அரசியலுக்கு வந்ததுக்கு பிறகு தானே வந்தது. அதுல ட்ரெய்லர் போடுறாங்க, என்ன கத்தி எடுத்துக்கிட்டு இப்படி, அது என்னது? அதை பார்த்து சின்ன வயசு பையன், 5 வயசு பையன், 4 வயசு பையன் அதே செஞ்சுக்கிட்டு இருக்கான். என்ன கத்தி எடுத்து நக்குனாரு அப்படிங்கிறீங்களா? கரெக்ட். நக்குறப்ப சின்ன வயசு பையன் அதே மாதிரி கத்தி எடுத்து நக்க பாக்குறான். நக்கி நாக்கு கட் பண்ணிட்டானா? கட் பண்றான். ஏன் அதுவும் கூட நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஒரு தலைவன் எவ்வளியோ அவதான் தொண்டன் அவ்வளியும் நீங்களே இப்ப சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு சின்ன பையன் இப்படி ஜாம்பவான்களா உருவாயிட்டு இருக்காங்கன்னா இப்படிதாங்க உருவாயிட்டு இருக்குது. ஜாம்பவான்களா உருவாயிட்டு இருக்காங்கல்ல, இந்த மாதிரிதான் உருவாயிட்டு இருக்குது. அப்போ ஒரு தலைவனை வந்ததுக்கு அப்புறம் என்ன மாதிரி படம் எடுக்கணும், எப்படி ஒரு, அதனாலதான் சென்சாரை வச்சு லாக் பண்ணாங்க. நல்லா ஒன்று தெரிஞ்சுக்குங்க, அது லாக் பண்ணுறாங்கலாம் கிடையாது. நாங்கள் வந்து முடிவு பண்ணோம், முகமது ஜோசப் விஜய் நடிக்கும் அப்படின்னு போடுறத விட முதலமைச்சர் ஜோசப் விஜய் நடிக்கும் அப்படின்னு நாங்கள் போடணும்னு ஆசைப்படுறோம். புரியுதுங்களா? அதுக்காக தான் முதலமைச்சர் பதவி ஏற்றதுக்கப்புறம் படத்தை ரிலீஸ் பண்ணுறான்னு வச்சுருக்கோம். அது முதல்ல நல்லா தெரிஞ்சுக்குங்க. உலகத்திலேயே முதலமைச்சர் முதல் தடவையா நீங்க சொன்னீங்களா ஆரம்பத்துல வரலாற்றை திருப்பி பாருங்கன்னு, உலகம் ஃபுல்லா திருப்பி பாருங்க. இந்த ஒரு அப்பட்டமான இந்த ஒரு ஜோக்க
முதலமைச்சர் இப்படிப்பட்ட படத்தை நடித்திருக்கார் அப்படின்றது உலகமே திருப்பி பார்க்கும். இது வரைக்கும் எந்த முதலமைச்சரும் பண்ணல, பண்ணியிருக்கானுங்களா? எம்ஜிஆர் கூட பண்ணல. நீங்க சிறப்பா பண்ண போறீங்களா அப்போ? அப்படிதான் இருக்கணும். கடந்து போன தொழிலை மறந்துடக்கூடாதுங்க, செஞ்ச தொழிலை மறந்துடக்கூடாது, அதை ஞாபகத்தில் வச்சுக்கணும். நான் முதலமைச்சர் ஆயிட்டேன் அப்படின்னா மு.க. ஸ்டாலினே நடிச்சாரு, எங்கேயாவது போட்டுக்கிறாரு? ஆரம்பத்துல நடிச்சார், முதலமைச்சர் ஆனதுக்கு அப்ப மறந்துட்டாங்க. புரியுதுங்களா? எல்லாமே நடிப்பு மறந்துடுறாங்க. அந்த நடிகர்களுக்கெல்லாம் என்ன பண்ணிருக்காங்க? பொறுப்புன்னு வந்துட்டா அடுத்த இதுக்கு போக கூடாது, மக்களுக்கான பணியா தாங்க இருக்கணும். நீங்க நடிச்சீங்கல்ல, ஒரு நாளத்துல நடிகரா இருந்திருக்கீங்களா? உங்க பையன் நடிகர், அடுத்தாப்புல பேர வரைக்கும் நடிகர் அப்படின்னு அந்த நடிப்பு துறையில, அந்த சினிமா துறையில ஒரு கட்டணம் கட்ட முடியாம காசு இல்லாம நிப்பாட்டி வச்சிருக்காங்க. ப்ரொடியூசர் கவுன்சிலும் சரி, நடிகர் சங்கமும் சரி. அதுக்கு நீங்க இந்த அரசாங்கம் ஏதாவது ஹெல்ப் பண்ணுச்சா? நீங்க வந்த இடத்த மறந்துட்டு நீங்க சம்பாரிச்சு மூட்டை கட்டி வைக்கிறதுக்கு தாங்க பாக்குறீங்க. உங்க தலைவர் தான் கோடி கோடியா சம்பாரிச்சிருக்காரு. அந்த நடிகர் சங்கத்துல இருக்கிற ஒரு சாதாரண ஒரு நடிகருக்கு கூட ஏதாவது உதவி செஞ்சிருக்குன்னு ஒரு நியூஸ்ல கூட நான் பார்த்ததுல படிச்சது இல்லையே. ஒரு விஷயம் செஞ்சிருந்தா தானே வந்திருக்கும் நியூஸ். அதான் தப்பு. நீங்களாம் எப்படி தெரியுமா? அதான் விளம்பரப்படுத்தி கொடுக்க கூடாது. இந்த கையில இருக்கிறது இந்த கைக்கு போறப்ப தெரியக்கூடாத ஒரு உதவி பண்ணும். அப்படிப்பட்ட உதவிகளை எங்க தலைவன், எங்க விஜய் எவ்வளவு பண்ணிருக்காரு தெரியுமா? நீங்க சொல்றது எப்படி தெரியுமா இருக்கு? அந்த காலத்துல எல்லாம் மாட்டு சந்தையில பேரம் பேசுவாங்க, கைய கொடுத்து இவ்வளவு ரேட்டுன்னு, அதுக்கு ஒரு கால்குலேஷன் இருக்கு. அந்த மாதிரி இருக்கு. அப்படியே தெரியாம நாசுக்கா நாங்க வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறோம், வெளிப்படையா விளம்பரப்படுத்த மாட்டோன்னு. என்னையா இது? விளம்பரம் விரும்பாதவர் விஜய், அதை நல்லா தெரிஞ்சுக்கங்க. எங்கேயாவது விளம்பரம் விரும்பி இருக்காரு சொல்லுங்க? அடுத்தவனா விளம்பரப்படுத்துவாங்க. இவர் இங்க வந்துட்டாரு, இன்னைய வரைக்கும் வீட்டிலேருந்து இவர் கிளம்புறாரு, என்னை வந்து போட்டோ எடுங்கன்னா சொன்னாரு. எல்லாம் இந்த டிவிக்காரன் அவர் போறது எல்லாத்தையும் படம் முடிச்சு பார்த்துக்கிட்டு போட்டுக்கிட்டு, வீட்டிலேருந்து அவர் கிளம்புறத இந்த டிவிக்காரங்க அவங்களோட வருமானத்துக்காக அவர் எங்கெல்லாம் போறாரோ படம் முடிச்சு போட்டுக்கிட்டு, விளம்பரத்தை விரும்பாத ஒரு மனிதர் ஆனால் விளம்பரப்படுத்திட்டு இருக்காங்க. ஆனால் உங்க ஆளுங்களாம் அப்படியா? காலையில் வாக்கிங் போனா யாரு? மு.க. ஸ்டாலின் ஐயா. கோபிநாத் பின்னாலே போய் என்னை இப்படி பேட்டி எடுங்க, அது மாதிரி அவர் தான் இல்லை, எல்லாம் அடுத்தாப்புல இவர் எடப்பாடியிலேருந்து அடுத்தாப்புல எல்லாம் இருக்கிற தலைவர் அத்தனை பேருமே கேமராமேனை கூட வச்சுட்டு சுத்துறாங்க. என்னது? இவங்கெல்லாம் அரசியல் தலைவர் ஆயிட்டாங்க, மக்களுக்கு வந்து தெரியப்படுத்தணும். இவங்க வந்து மக்களுடைய களத்துல மக்களுக்காக வந்து பணியாற்றக்கூடிய நிலையில இருக்கிறாங்க. புரியுதுங்களா? நீங்களே சொல்றீங்க யாரு அப்படிங்கும்போது இவங்களெல்லாம் யாருன்னே தெரியல மக்களுக்கு. தெரியாம தான் வந்து தமிழ்நாட்டோட கடைக்கோடியில இருக்கிற ஒரு கிழவிகிட்ட போய் கேட்டீங்கன்னா மு.க. ஸ்டாலின் யாருன்னு கேட்கும். அதே எங்க தலைவர் விஜயை கேளுங்க, கிழவிதான் இல்ல, கை குழந்தைகிட்ட கேளுங்க, சொல்லுங்க. போட்டோ போட்டு அடையாளப்படுத்துறதுக்கு பாக்குறாங்க. நான் சொல்றேன், விஜயை காட்டி கேட்டோம்னா இவர் ஒரு நடிகர் அப்படின்னு சொல்லும். இந்த நண்டு சுண்டுகளை பத்தி கேட்டாலும் அதே நடிகர் தான் சொல்லும். பாட்டு டான்ஸ் ஆடி, நீங்க கூட ஒரு வீடியோ போட்டிருந்தீங்கல்ல, டண்டனக்கான்னு, அது அந்த மாதிரிதான் ஆடிட்டு இருக்குங்க. அது மாதிரிதான் பண்ணிட்டு இருக்குங்க, அதை தான் செஞ்சிட்டு இருக்குங்க. கிளவி என்ன சாக போற பாடையில போற ஆளு கூட யாருன்னு கேட்டா நடிகர் தான் சொல்லுவாங்க. இன்னும் அரசியல்ல வரல, ஒரு இதுல ஒரு எம்எல்ஏ சீட்டு ஃபர்ஸ்ட் வாங்குங்கய்யா, அதுக்கப்புறம் நீங்க தலைவனா முதலமைச்சரா தொண்டனா என்னன்னு வேணா நீங்க அதுக்கப்புறம் பேசலாம். இன்னும் மாடு வாங்கலையாமா, அதுக்குள்ளேயும் எப்படா பால் எடுத்து பால்கோவா ரெடி பண்றங்கிற கதைக்கு ரேஞ்சில் பேசிட்டு இருக்கீங்க. அதான் திமுக காரங்கள அதான் வாயை நல்லா பேசுறதுக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்க. இப்படிலாம் பேசணும் அப்படின்னு நல்ல ட்ரெயினை போட்டுருக்காங்க. கலைஞரோட கை வண்ணங்கள் இவ்வளோ தூரத்துக்கு இருக்குது. நல்லா எது மாடே வாங்கலை, பால்கோவா திங்கிறதுக்கு ஆசைப்படுறோம். நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கங்க, இந்த நாட்டில் எல்லாரும் காலையில் எழுந்திரிச்சோன்னே காஃபி டீ பால்லாம் குடிக்கிறாங்களே, அவ்வளவுக்கும் பால் இருக்கா? அவ்வளவுக்கும் மாடு இருக்கா? மாட்டில் தான் கறந்து கொண்டு வர்றாங்களா? ஏதாவது தெரியுமா உங்களுக்கு? எல்லாம் கெமிக்கல்ஸ் தெரியுமா? இதெல்லாம் எந்த ஆட்சியில் வெளிக்கொண்டு முடியும்? எங்கள் தலைவனை தவிர வேறு எவனும் சொல்ல மாட்டான். மற்றவன் எல்லாரும் கமிஷன் வாங்கிட்டு இருக்காருன்னு. அதுக்கப்புறம் நீங்க உங்க ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் பாலுக்கு பதிலாக வேற என்னத்தை கொடுக்க போறீங்க? இது கெமிக்கல், நீங்க என்ன கொடுக்க போறீங்க? திமிங்கலத்திட்டேந்து பாலை கறந்து எடுத்துட்டு வந்து கொடுப்போம். புரியுதுங்களா? ஆமா, திமிங்கல பால் குடிச்சா ஆயில் ஜாஸ்தி, அது தெரியுமா தெரியாதா? நீங்க ஒரு கடலுக்கா போய் திமிங்கலத்துல இருந்து பால் எடுத்துட்டு வந்து மக்களுக்கு நீங்க வந்து அதை டிஸ்போர்ட் பண்ண போறீங்க.
செய்ய முடியாதுங்கிறது சரித்திரத்தில் கிடையாதுங்க. சொல்லுங்க, என்ன வேணாலும் சொல்லிக்கங்க, உங்க வாய், நீங்க எதை வேணாலும் சொல்லிக்கலாம். என்ன எங்கள் வாய் நாங்கள் சொல்கிறோம், நாங்கள் சொல்கிறது தான் செய்வோம், செய்யாத சொல்லவே மாட்டோம். மக்கள்கிட்டலாம் முன்னாடி போய் இப்படிலாம் உங்க தலைவரை பேச சொல்லிடாதீங்க. பாலுக்கு பதிலாக ஆவின் பாலுக்கு பதிலாக நாங்கள் திமிங்கலத்துலேருந்து உங்களுக்கு பால் கொடுக்குறோன்னு சொல்லி பேசிப்படாதீங்க தயவு செய்து. வேற ஏதாவது நம்ப ஆயிட மாட்டாங்க. போகுது. புரியுதுங்களா? எல்லாம் பைத்தியக்கார மக்களாக இருக்கிறதுனால ஒரு நம்பிக்கையும் இவனுக்கும் கிடையாது. ஆமாம், மக்கள் தெளிவாக இருக்குங்க பேரில் ரொம்ப மகா மட்டரமான. ஏன்னா இங்கே வந்து வரலாறுங்கிற புத்தகத்தையே தூக்கிட்டாங்க. விட்டா சோசியல் நீங்க சயின்ஸ் துபாயில போய் ஒட்டகத்துல கூட பால் எடுத்துருவீங்க. ஒட்டக பால். ஆமா, திமிங்கலத்துல பால் எடுக்கும்போது ஃபாரின்ல போயிட்டு நீங்க ஒட்டகத்துல கூட பால் எடுக்க மாட்டீங்கன்னு என்ன நிச்சயம்? அதையும் தானே செய்வார் உங்க தலைவர். நீங்கள் பேசுறது பார்த்தா எப்படி தெரியுமா இருக்கு? நாங்கள் காளமாட்டில் கூட பால் கறந்து கொடுப்போங்கிறது மாதிரி இப்போ சொல்கிறீங்க. உங்க பேச்சு அப்படிதான் இருக்கு. ஆ உங்க தலைவர் அப்படிதான் பண்ண போறாரு. ஆ அதிமுக ஆட்சியில பாலுக்கு வந்து இத்தனை லிட்டருக்கு வந்து விலை குறைப்பேன்னு சொன்னாங்க. செஞ்சாங்களா? செஞ்சோம்ல. இங்க செஞ்சோம்ல, பாலுக்கு விலை குறைச்சோம்ல. பாலுக்கு விலை குறைச்சிட்டு. ஆமாங்க, பாலுக்கு விலை குறைச்சோம்ல. பாலுக்கு விலை குறைச்சிங்க, அடுத்தாப்புல தண்ணிக்கு வரி போட்டீங்கல்ல. எதுக்கு? ஊத்துறதுக்கு தானே. ஏன் தண்ணிக்கு வரி போடணும்? இப்போ வேற வரப்போகிறாங்களாம், வீட்டுக்கு வீடு மீட்ரு வைக்கிறாங்களாம் தண்ணிக்கு. தண்ணிங்கிறது இந்த கடவுளால் படைக்கப்பட்டு இந்த பூமியில் நமக்காக இருக்கிறது. புரியுதுங்களா? அதையும் ரேட்டு போட்டு விற்கிறதுக்கு ரெடி ஆகிட்டீங்க. அதுவும் மீட்ரு வச்சு, எது கரண்ட் எடுக்கிறது மாதிரி தண்ணி எவ்வளோ எடுக்கிறாங்களோ அவ்வளோ காசு சம்பாதிப்பாங்களாம். உங்க தலைவர் வந்து பெப்சி விளம்பரத்துல நடிக்கவே இல்லையா? அப்படியே ஜூஸ் குடிக்கிற மாதிரி நடிச்சு காமிச்சாரு. பெப்சி விளம்பரத்தினால எவ்வளோ அந்த கம்பெனினால தாங்க நாசமா போயிட்டு இருக்கு ஒரு தண்ணிக்கு. விஷயம், அது ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கங்க. எதுக்காக அந்த காசுக்காக கம்பெனி? தானே. காசுன்னா எவன் வீட்டு காசு? இங்க இருக்கிற காசு எடுத்து நடிச்சாரா? இங்க இருக்கிறவன்ட்ட காசை இது பண்ணாரா? அமெரிக்காக்காரன்ட்ட காசை புடுங்கணும் அப்படின்ட்டு எப்படியெல்லாம் காசை புடுங்கலாங்கிற ஒரு திட்டமிடல் தான் அவன் காசை புடுங்கினது. நம்ம காசை எடுக்கல. புரியுதுங்களா? இங்க இருக்கிறவங்களா என்ன தெரியுமா, இங்க காசை சம்பாரிச்சு எடுத்து கொண்டு போய் அங்க சேவிங் பண்றான். எங்க தலைவர் அப்படி கிடையாது, அங்க இருந்து புடுங்கி இங்க கொடுக்குறான். அது முதல்ல எல்லாம் தெரிஞ்சுக்கங்க.